ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பப்பாயா வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம். ஒரு பெரிய பப்பாளி பழத்தை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக மிக்சியில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அரைச்சாச்சு. ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி செய்கிறது பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த பப்பாயாவும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ பப்பாயோட பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவையும் பப்பாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி இப்போ கொஞ்சம் தண்ணி ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அல்வாவுக்கு அவ்வளோவா நெய்யே தேவைப்படாது. 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். இப்போ இது இன்னமும் கொஞ்சம் கட்டியாயிருக்கு. எப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதோ அப்போ நம்மளுடைய டிஷ் ரெடி ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாகி வந்திருக்கு. நல்லா இன்னும் நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். அல்வா நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டிடும். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அல்வா பப்பாளிப்பழத்தில் செஞ்ச மாதிரியே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பப்பாளியோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய அல்வா தயாராகிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதை சூடாகவும் அப்படியே சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்மளுடைய பப்பாளி அல்வா தயாராகிடுச்சு. இப்போ நான் இது ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். நம்ம பீஸ் போடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பப்பாளி பழத்தோட அல்வா தயாராகிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நெய்யோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பப்பாளி பழ அல்வா தயாராகிடுச்சு.